10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.15 5வது கணக்கு பார்க்குறோம். ஒரு புள்ளியானது ஒரு குறிப்பிட்ட சில போட்டிகளுக்கு பரிசுத் தொகையினை எல்லா பங்கேற்பாளர்களுக்கும் பின்வருமாறு சமமாக பிரித்து வழங்குவதாக அறிவிக்கிறது. பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை 2, 4, 6, 8, 10ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பங்கேற்பாளர்களின் தொகையும் 2 பங்கேற்பாளர்கள் இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் 180 ரூபாயும், 4 பங்கேற்பாளர்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு பங்கேற்பாளர்களுக்கும் 90 ரூபாயும், 6 பங்கேற்பாளர்கள் எனில் ஒவ்வொரு பங்கேற்பாளர்களுக்கும் 60 ரூபாயும், இதுபோல 8 பங்கேற்பாளர்கள் இருந்தாங்கன்னா 45 ரூபாயும், 10 பங்கேற்பாளர்கள் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 36 ரூபாயும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. இதில் முதல் சப்டிவிஷன்ல விகித சம மாறிலியை கணக்கிடணும். அதாவது கேயின் மதிப்பை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. இரண்டாவது சப்டிவிஷன்ல மேற்காணும் தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்து கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெரும் பரிசு தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம வரைபடம் வரைகிறதுக்கு முதல்ல என்ன கணக்கிடணும் அப்படின்னா அட்டவணை வேணும். அட்டவணை இங்கே கேள்வியிலேயே கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால தனியா அட்டவணை போடணுங்கிற அவசியம் இல்லை. அட்டவணைக்கு அடுத்து புள்ளிகள் எழுதணும். புள்ளிகளுக்கு அடுத்து நேர்மாறுபாடா எதிர்மாறுபாடான்னு மாறுபாடு எழுதணும். மாறுபாடுகளுக்கு அடுத்து மாறிலியின் மதிப்பை கணக்கிடணும். அடுத்து சமன்பாடு எழுதணும். மாறிலியின் மதிப்பை பிரதியிட்டு சமன்பாடு எழுதின வேட்டி புள்ளிகளை குறித்து வரைபடம் வரையணும். வரைபடத்துல இருந்து தேவையான மதிப்புகளை கணக்கிட்டு எழுதிக்கலாம். இப்போ தீர்வுல முதல்ல என்ன எழுதுவோம்னா அட்டவணை இங்கே கேள்வியிலே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ புள்ளிகளுக்கு போயிடலாம். புள்ளிகளானது முதல் புள்ளி என்ன இருக்கு 2,180, இரண்டாவது புள்ளி 4,90, அடுத்து 6,60, 8,45, 10,36, 5 புள்ளிகள் இருக்கு. புள்ளிகளுக்கு அடுத்து நேர்மாறுபாடா எதிர்மாறுபாடான்னு மாறுபாடு எழுதணும். மாறுபாடுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸின் மதிப்புகள் நமக்கு 2ல் இருந்து 10 வரைக்கும் அதிகரிக்குது. எக்ஸின் மதிப்புகள் அதிகரிக்கிறப்ப ஒய்யின் மதிப்புகள் 180ல இருந்து 36 என குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ ஒரு மதிப்பு அதிகமாகிறப்ப இன்னொரு மதிப்பு குறையுது அப்படின்னாவே எதிர்மாறுபாடு. பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அவர்கள் பெரும் பரிசுத் தொகையானது குறைகிறது. அப்படி குறைஞ்சது அப்படின்னா என்ன மாறுபாடா இருக்கும் எதிர்மாறுபாடு. எனவே இது எதிர்மாறுபாடு ஆகும். அடுத்து மாறிலி மதிப்பு எழுதணும். மாறிலி மதிப்பு எழுத சமன்பாடு எழுதிக்கலாம். எதிர்மாறுபாடா இருந்தது அப்படின்னா சமன்பாடானது y = k/x. இதிலிருந்து k வேணும் அப்படின்னா k = xy. ஏதாவது ஒரு புள்ளியை இந்த சமன்பாட்டில் பிரதியிடலாம். முதல் புள்ளி 2,180 பிரதியிட்டோம்னா கேயின் மதிப்பு எக்ஸுக்கு 2, ஒய்யோட மதிப்பு 180. ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம்னா 18, 12, 36. ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். 360 கேயின் மதிப்பு. அடுத்து சமன்பாட்டில் இதை பிரதியிடலாம். சமன்பாடு என்ன y = k/x. y = கேயின் மதிப்பு 360/x அல்லது xy = 360ன்னு எழுதிக்கலாம். சமன்பாடை வச்சு அடுத்து புள்ளிகளை குறித்து வரைபடம் வரையணும். வரைபடத்துல இருந்து தேவையான மதிப்புகளை கணக்கிடலாம். புள்ளிகள் ஒன்னொன்னையும் வரைபடத்துல குறிப்பிடலாம். முதல் புள்ளி 2,180, y அச்சில் 120 வரைக்கும் தான் இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்து இரண்டாவது புள்ளியை குறிப்பிடலாம். எக்ஸ் அச்சில் 4 எனும் பொழுது ஒய்யோட மதிப்பு 90, 4,90. அடுத்த புள்ளி 6,60, எக்ஸில் 6, ஒய்யில் 60, 6,60. அடுத்த புள்ளி 8,45, 45ங்கிறது 40க்கும் 50க்கும் இடையில அந்த புள்ளியை குறிச்சுக்கலாம்.
அடுத்த புள்ளி 10,36. 30க்கும் 40க்கும் இடையில 36 மதிப்பு. புள்ளியானது 10,36. இந்த புள்ளிகளை இணைக்கலாம். எதிர்மாறுபாடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது நேர்கோடாக அமையாது, ஒரு வளைவரையாக தான் வரும். வளைவரையின் சமன்பாட்டை எழுதிக்கலாம். சமன்பாடானது என்ன? y = 360/x. இதில் தேவையான மதிப்பை கணக்கிடணும். அடுத்து கணக்கிட வேண்டியது விகிதசம மாறிலி. விகிதசம மாறிலி கேயின் மதிப்பு கணக்கிடணும். கேயின் மதிப்பு ஏற்கனவே கணக்கிட்டுட்டோம் 360ன்னு. அப்போ அந்த 360 நம்ம கொடுத்துக்கலாம். இரண்டாவது சப்டிவிஷனில் 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்து கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெரும் பரிசு தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு, பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை 12. எக்ஸ் அச்சில் 12க்கு நேராக ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கலாம், வளைவரையை தொடுற மாதிரி. இந்த நேர்கோடானது எங்கே சந்திக்குது அப்படின்னா ஒய் அச்சில் 30 அப்படிங்கிற புள்ளியில் சந்திக்குது. அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன அப்படின்னா 30. எக்ஸ் அச்சில் 12 அப்படிங்கிறப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடச்சிருக்குது? 30. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் எழுத வேண்டியது விகிதசம மாறிலி. விகிதசம மாறிலி என்பது கேயின் மதிப்பு 360 ஆகும். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் எழுத வேண்டியது 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்து கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெரும் பரிசு தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெரும் பரிசு தொகையானது ரூ. 30 ஆகும். தேங்க்யூ.